ஆண்டவர் நம்மோடு பேசுகிற அடுத்த வார்த்தை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 8வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் உங்கள் சகோதரிகளிடத்திலே பரிவு உள்ளவர்களாகவும் மன உருக்கம் உள்ளவர்களாகவும் நீங்கள் இருங்கள் என்று அவர் இந்த வார்த்தை மூலமாய் நமக்கு சொல்லுகிறார். அந்த பரிவு என்பது மீண்டும் மீண்டும் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுப்பது என்னவென்றால், நாம் மற்றவர்கள் மேல் பரிவு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனெனில் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர். ஆண்டவருடைய வார்த்தை இதுதான், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். நாம் இரக்கம் பெற வேண்டுமானால் நாம் மற்றவர்கள் மேல் என்ன செய்யணுமா? நாம் இரக்கமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் இரக்கமுள்ளவராய், பரிவு உள்ளவராய், பாசமுள்ளவராய், நேசமுள்ளவராய் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டின் பிரகாரமாய் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று அவர்களுக்கெல்லாம் அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் அப்பொழுது தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் நம்மேல் ஆண்டவர் எவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவராய், எவ்வளவு சாந்தம் உள்ளவராய், எவ்வளவு கனிவுள்ளவராய் அவர் இருக்கிறதுனாலே, பரிவுள்ளவராய் இருக்கிறதுனாலே அவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். நாம் திருந்துவதற்காக, நாம் அவரிடத்திலே திரும்புவதற்காக, நாம் தீமையை விட்டு நன்மையின் பக்கம் சேர வேண்டும் என்பதற்காக அவர் நம்மேல் பரிவு காட்ட வேண்டுவதாக இருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய ஒரு கொடைகளில் ஒரு கொடை அந்த பரிவு ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியின் கொடையை கொடுக்க யார் அதை கொடுக்க முடியுமானால், நான் போகிறேன், உங்களுக்காக என் துணையாளரை நான் அனுப்புகிறேன் என்று சொன்ன அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த பரிசுத்த ஆவியின் கொடைகளில் இருக்கிற அந்த பரிவையும் நமக்கு கொடுக்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவரிடத்தில் இன்று நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தகப்பனே, நாங்களும் நீர் எங்கள் மேல் இரக்கம் காட்டுவது போல ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் எங்கள் சகோதரர்களோ சகோதரிகளோ அல்லது உற்றார் உறவினரோ யாரெல்லாம் ஒரு தேவைக்காக, ஒரு கஷ்டத்திற்காக ஆண்டவரே அவர்கள் இருக்கிறார்களோ, அவர்களுடைய தேவைகளை நாங்கள் சந்திக்கவும், அவருடைய பாடுகளிலே, துன்பங்களிலே, கஷ்டங்களிலே நாங்கள் பங்கு கொள்ளவும், எங்களிடம் இருக்கிறதை நாங்கள் பிறருக்கு பகிர்ந்து வாழ்கிறதை நாங்கள் செய்கிற நல்ல பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பா. செல்வத்தின் மேல் நாங்கள் கண்ணை வைக்கக்கூடாது, ஆஸ்தியின் மேல் நாங்கள் கண்ணை வைக்கக்கூடாது ஆண்டவரே. உலக பணத்தின் மேல் எங்கள் உள்ளத்தை நாங்கள் வைக்காமல் ஆண்டவரே, உம்மை போல இந்த உலகத்திலே பற்றில்லாதவர்களாக, உலகத்தின் மேல் பற்றில்லாதவர்களாக, உண்மையில் பற்றுள்ள நல்ல பிள்ளைகளாக எங்களை மாற்றும். எங்கள் ஜெபங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.